தசமகா வித்யா என்று 10 தேவியர்களை சிறப்பித்துச் சொல்வார்கள். மாதங்கி, புவனேஸ்வரி, பகுளாமுகி, திரிபுர சுந்தரி, தாரா, மாகாளி, மகாலட்சுமி, சின்னமஸ்தா, தூமாவதி, பைரவி ஆகியோரே அந்த 10 தேவியர்கள். இவர்களுள் பகுளாமுகிக்கென்றே பிரத்யேகமாக அமைந்த ஒரு ஆலயத்தை தான் இன்று தரிசிக்கப் போகிறோம். எங்கே அமைந்திருக்கிறது இந்த ஆலயம்? நெல்லைக்கு அருகே கல்லிடைக்குறிச்சியில் அமைந்திருக்கிறது. கல்லிடைக்குறிச்சி தெற்கு பாப்பாங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ சூரியமங்கலம் என்கிற இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். ஸ்ரீ தாந்திரிக வித்யாபீடம் என்று இதனை அழைக்கிறார்கள். இந்த ஆலயம் அமைந்திருக்கிற பகுதியை நாம் பார்த்தால் இயற்கை வளம் பொங்கி பிரவாகிக்கிறது. மலைகளும் மரங்களும் பச்சை பசேல் என்ற இயற்கை சூழ்நிலையும் இந்த இடத்தில் இருக்கிற போது நமது மனதை வெகு ஆனந்தமயமாக்குகிறது. அன்னை பராசக்தியின் வடிவம்தான் பகுளாமுகி. அமர்ந்த திருக்கோலத்தில் இங்கே தரிசனம் தருகிறாள். ஸ்ரீ பரமேஸ்வரன் சிவபெருமானே இந்த பகுளாமுகி தேவியை நித்தமும் உபாசிக்கிறாராம். சர்வேஸ்வரனே ஆராதிக்கும் பகுளாதேவிதான் தசமகா வித்யாவில் மிக சக்தி வாய்ந்த சுரூபம் என்று சொல்லப்படுகிறது. சத்வகுணம், ராஜசகுணம், தாமசகுணம் என்று அனைத்து குணங்களின் சுரூபமாக இந்த பகுளாமுகி தேவி காட்சி தருகிறாள். இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிற பிரதிஷ்டையானது சாஸ்திர விதிப்படியோ ஆகம விதிப்படியோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே விக்கிரக பிரதிஷ்டை தாந்திரிக விதிமுறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திலே நித்திய பூஜைகளும் பரிகார பூஜைகளும் தாந்திரிக விதியில் தேர்ந்த பண்டிதர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. வழிபாட்டுக்கான அறிவுரைகளை குருவாயூர் சூரியன் நம்பூதிரி வழங்குகிறார். இந்த ஆலயத்திலே விநாயகப் பெருமானுக்கும் ராஜகாளியம்மனுக்கும் உமா மகேஸ்வரனுக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் நவக்கிரகங்களுக்கும் சந்நிதிகள் காணப்படுகின்றன. குழந்தை பாக்கியம் பெற்றிடவும் திருமணத்தடை நீங்கிடவும் வழிபட வேண்டிய தெய்வம்தான் பகுளாமுகி அம்மன். பகளா முகி என்ற இரு சொற்களின் கூட்டே பகுளாமுகி என்பதாகும். இதற்கான பொருள் எதிரிகளை அழிக்கும் முகம் படைத்தவர் என்பதும் சுமைகளை தாங்குபவர் என்ற பொருளும் உண்டு. உண்மைதானே? பராசக்திதானே நம் எதிரிகளை அழிக்கிறாள். இந்த பராசக்திதானே நமது சுமைகளையும் தாங்குகிறாள். துன்பத்தினால் வரும் பக்தர்களுக்கு அடைக்கலம் தந்து நம்மையெல்லாம் தாங்கி பிடிப்பவர் என்று பகுளாமுகியின் பொருளை நாம் கொள்ளலாம். 18 ஏக்கர் நிலப்பரப்பில் ஏற்கனவே இங்கு அமைக்கப்பட்டுள்ள ராஜகாளி கோவிலின் எதிரே பகுளாமுகி கோயில் கட்டப்பட்டுள்ளது. காஞ்சி ஜெயேந்திரர் இதற்கான அடிக்கல் நாட்டினார். சென்னையில் அமைந்துள்ள ஸ்ரீ சூரியமங்கலம் தாந்திரிக வித்யாபீடம் கட்டுமானப் பணிகளை ஏற்றுக்கொண்டது. பகுளாமுகி என்ற அம்பாள் பார்க்கடலில் அமிர்தம் அதிகமாக உள்ள இடத்தில் அருள் பாலிக்கும் அம்மன். அம்பாள் 10 அம்சங்களில் காட்சி தருவதாக புராணங்கள் கூறுகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற பகுளாமுகி. பகுளாமுகி அம்மன் இருப்பிடத்தில் மஞ்சள் தாமரை மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இளம்பெறையை தலையில் சுடி புன்முறுவலுடன் காட்சி தருகிறார். இந்த பகுளாமுகி அம்மன் பிறையை தலையில் அணிந்து சிரித்த கோலத்தில்
மஞ்சள் நிற ஆடை உடுத்தி தங்க நிறத்தில் காட்சி தருகிறாள். த்விபுஜம் என்கிற 2 கைகள் கொண்டவராகவும் சதுர்புஜம் எனும் 4 கைகள் கொண்டவராகவும் இருவிதமான திருமேனிகள் காணப்படுகின்றன. மேல் வலக்கரத்தில் முத்கரம் எனும் ஆயுதமும் மேல் இடக்கரத்தில் வஜ்ராயுதமும் உள்ளன. இடக்கரத்தில் தன் பக்தர்களை துன்பம் செய்யும் எதிரியின் நாக்கை அறுத்து வைத்திருக்கிறார். தீய சக்தியை அடக்கி ஒடுக்கி செயலிழக்கச் செய்வதன் தந்திர மந்திர சக்தியை உள்ளடக்கிய ஆலயங்கள் பல உள்ளன. பொதுவாகவே மன்னன் விக்கிரமாதித்தன் ஆண்ட இடங்களில் மந்திர தந்திர சக்திகள் அடங்கிய பல ஆலயங்களை அவர் நிறுவியதாக ஒரு கருத்து உண்டு. ஏனெனில் அப்படிப்பட்ட ஆலயங்களுக்குச் சென்று வழிபாடு செய்து தனது சக்தியை அதிகரித்துக் கொள்வது விக்கிரமாதித்யனுடைய வழக்கமாம். அவற்றுள் ஒன்றுதான் பகுலாமுகி தேவி ஆலயம். அந்த ஆலயம் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி நகரில் இருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நல்கேடா என்னும் சிற்றூரில் அமைந்துள்ளது. தசமகா வித்யாவில் ஒரு தேவியாக கருதப்பட்டாலுமே இந்த பகுலாமுகி தேவி தோன்றிய காரணம் குறித்து சுவையான தகவல்கள் புராணத்தில் காணப்படுகின்றன. அவற்றுள் ஒன்றை நாம் பார்ப்போம். பகுலாமுகி தேவி தோன்றிய வரலாறு குறித்து வடக்கே வாழ்கின்ற கிராம மக்கள் மற்றும் பண்டிதர்களினால் கூறப்படும் கிராமிய கதை இது. உலகம் படைக்கப்பட்ட பின்னர் ஒரு யுகத்தின் போது பெரும் கடல் சீற்றத்துடன் பிரளயம் ஏற்பட்டதாம். உலகமே அழிந்து விடுகிற நிலைக்குச் சென்றது. அதன் கோரத் தாண்டவத்தை தன்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று மனம் பதறினார் காக்கும் கடவுளான விஷ்ணு. ஒரு தனிமையான இடத்திற்குச் சென்று இந்த பிரபஞ்ச அழிவில் இருந்து காக்கப்பட வேண்டும் என்று வேண்டுதலோடு தவத்தில் அமர்ந்தாராம் விஷ்ணு பகவான். கடுமையான தவத்தின் விளைவாக அவருடைய நாபியில் இருந்து வெளிவந்த ஜோதியும் ஆகாசத்தில் இருந்த நட்சத்திரங்களின் ஒளியும் ஒன்று சேர அந்த ஒளி வெள்ளத்தில் மஞ்சள் நிற ஆடை உடுத்திய ஒரு பெண் உருவில் தோன்றினாள் பகுலாமுகி தேவி. இப்படியாக தோன்றிய பகுலாமுகி தேவி உடனடியாக மகாவிஷ்ணுவிடம் சென்று இந்த உலகை அழிவில் இருந்து காப்பாற்ற பார்வதி தேவி தன்னை தோற்றுவித்து அனுப்பியிருக்கிறாள் என்று சொன்னாள். எனவே தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றும் சொன்னாள். இயற்கையின் சீற்றங்களை நொடிப்பொழுதில் அடக்கிவிட்டு அவற்றை தன்னுள் உள்வாங்கிக் கொண்டாள் இந்த பகுலாமுகி. பிரபஞ்சம் காப்பாற்றப்பட்டதன் காரணமாக தனது தவத்தை முடித்து கொண்டார் மகாவிஷ்ணு. அதன் பிறகுதான் மகாவிஷ்ணுவுக்கு புரிந்ததாம், உலகில் கேடு விளைவித்துக் கொண்டிருந்த தீய சக்திகளை அடக்க பார்வதி தேவியாகப்பட்டவள் பகுலாமுகி தேவியை தன்னுள் இருந்து படைத்து அனுப்பியிருக்கின்றாள் என்ற உண்மை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவதாரம் செய்தவள்தான் பகுலாமுகி தேவி. மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் தாம் இழந்த நாட்டை பிடிக்க நடைபெறும் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களிலும் இருந்த சக்தி வாய்ந்த தாந்திரிக மந்திர ஆலயங்களில் வழிபாடு செய்து வந்தார்கள். அதனால் கிருஷ்ண பகவானின் ஆலோசனைப்படி தர்மர் தமது சகோதரர்களுடன் பகுலாமுகி தேவியை இந்த மத்திய பிரதேசத்திற்கு வந்து வழிபட்டார் என்று கூறுகின்றனர். பாண்டவர்கள் இங்கு வந்தபோது எந்த ஒரு ஆலயமும் காணப்படவில்லை. ஆனால் சுயம்புவாக தோன்றியிருந்த பகுலாமுகி தேவியின் விக்கிரகம் தற்போது காணப்படும் அதே விக்கிரகமாக ஒரு மரத்தடியில் காணப்பட்டது. உலகில் தீய சக்திகளை அடக்கி தர்மத்தை நிலைநாட்ட வந்ததாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு தனக்கு காட்சி கொடுத்த பகுலாமுகி தேவி
அங்கு வந்து பூமிக்குள் தங்கியிருக்கிறாள் என்பது மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களுள் ஒரு அவதாரமான கிருஷ்ண பகவானுக்கு தெரியும். எனவே கிருஷ்ணர் உருவில் இருந்த மகாவிஷ்ணு பாண்டவ சகோதரர்களை இந்த இடத்திற்கு வரச் செய்து யுத்தத்தில் வெற்றி கிடைக்க பகுலாமுகி தேவியை வழிபடுமாறு கூறியிருந்தார். அதனால்தான் மகாபாரத யுத்தத்தின் முன்பாக பாண்டவர்கள் இங்கு வந்து பகுலாமுகி தேவியை வேண்டி வணங்கி அவளிடம் இருந்து அதீத சக்திகளை பெற்றுக்கொண்டார்கள். யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு அருள் தந்து சக்தி கொடுத்த இந்த தேவிக்கு ஒரு ஆலயம் அமைக்குமாறு கிருஷ்ண பகவான் கூறினார். எனவே பாண்டவ சகோதரர்கள் இந்த பகுலாமுகி தேவியை இங்கு பிரதிஷ்டை செய்தார்கள். சிறிய வழிபாட்டுத் தலம் அமைத்தார்கள். இப்படியாக பாண்டவ சகோதரர்கள் அமைத்த தற்காலிகமான சிறிய வழிபாட்டுத் தலம் கால ஓட்டத்தில் பல்வேறு நிலைகளில் உருமாறி இன்றைய காட்சியில் உள்ள ஆலயமாக இருந்தாலுமே அதிலுள்ள பகுலாமுகி தேவியின் விக்கிரகம் எந்த மாற்றத்தையோ சேதத்தையோ அடையவில்லை என்பது ஆலயத்தின் மகிமை. இந்த தகவலை மிகவும் பிரமித்துச் சொல்பவர்கள் இங்கே வசிக்கின்ற கிராம மக்கள் மற்றும் பண்டிதர்கள். பகுலாமுகி தேவியின் மந்திரத்தை உச்சாடனம் செய்து வந்தால் எதிரிகள் அழிவார்கள். இந்த தேவிக்கு வாக்கு வன்மையை அதிகரிக்கும் சக்தி உள்ளது என்பதனால் அலுவலக நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் மற்றும் தேர்வுகளில் வெற்றி கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு பலவிதமான பிரிவினர்களும் பகுலாமுகி தேவி மந்திரத்தை உச்சாடனம் செய்து அதை துதித்து பலன் பெறுகிறார்கள். மேலும் தனது பக்தர்களிடம் அவர்களது விரோதிகள் கொண்டுள்ள தவறான கருத்துக்கள் அகலவும் பக்தர்களின் ஏமாற்றங்கள் அவர்களை பாதிக்காமல் இருக்கவும் பகுலாமுகி தேவி அருள் செய்கிறாள். அசுரனின் நாக்கை பிடித்து இழுப்பது போல் காணப்படும் பகுலாமுகி தேவியின் பின்னணி கதை என்ன தெரியுமா? முன்பு ஒரு காலத்தில் மதன் என்றொரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் பல தவங்களை செய்து அளவற்ற சக்திகளை, முக்கியமாக வாக்கு சக்தியை பெற்றிருந்தான். அதை கொண்டு அவனால் அவன் இருந்த இடத்திலிருந்தே சித்தி, பூஜை மந்திர ஒலி போன்ற எவற்றையும் எந்த இடத்திலும் தடுத்து நிறுத்த முடியும் எனும் வாக்சித்தி வரமாகும். ஆனால் அந்த வரத்தின் பின்னே அவனுக்கே தெரியாத இன்னொரு துணை விதியும் இருந்தது. அந்த துணை விதி என்ன தெரியுமா? அவனால் பேச முடியாதபடி அவனது நாக்கு வன்மை சில நொடிகள் கட்டுப்படுத்தப்பட்டாலும் அவன் அந்த சக்தியை இழந்து விடுவான் என்பதே. அவன் மனம் போன திக்கில் எங்கெங்கெல்லாம் பூஜைகளும் யாகங்களும் செய்யப்பட்டனவோ அங்கெல்லாம் ஓதப்பட்ட மந்திரங்களை உச்சரிக்க விடாமல் செய்தான். நல்ல காரியங்களை தடுத்தான். அதனால் அனைவருடைய சித்திகளும் பூஜை மந்திர ஒலிகளும் நின்றன. எவர் எதை ஓதினாலும் அவன் அவற்றை தன் வாக்கு வலிமையினால் தடுத்தான். தேவர்களை மட்டுமல்லாமல் பூமியில் இருந்தவர்களையும் கொடுமைப்படுத்தினான். ஆகவே அவனது தொல்லை சகிக்க முடியாமல் போன தேவர்கள் அவனது கொடுமையில் இருந்து தங்களை காக்குமாறு பகுலாமுகி தேவியை வேண்டிக் கொண்டனர். அதனால் கோபமுற்ற பகுலாமுகி தேவி அந்த அசுரன் மீது படையெடுத்து வந்து அவனுடன் போர் புரிந்து அவன் நாக்கை பிடுங்கி எறிந்து அவனது வாக்கு சக்தியை அழித்தாள். நாக்கு இருந்தால்தானே எதையும் உச்சரிக்க முடியும். அதனால்தான் அவன் நாக்கை பிடுங்கி எறிந்து அவனை பேச இயலாதவனாக்கி அவன் சக்தியை அழித்தாளாம். அவனை கொல்லும் முன் அவன் அவளிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான். தன்னுடைய நாக்கை பிடுங்கி எறியும் அதே காட்சியில் பக்தர்கள்
அவளை ஆராதிக்க வேண்டும் என்பதே அவன் வைத்த வேண்டுகோள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட பகலாமுகி அதே கோலத்தில் ஆலயங்களில் காட்சி தந்து அருள் பாலிக்கிறாள். இத்தகைய காட்சியை இங்கே அமைந்திருக்கின்ற ஆலயத்திலும் நம்மால் தரிசிக்க முடியும். பராசக்தியின் பிரத்யக்ஷ வடிவமான ஸ்ரீ பகலாமுகி தேவியை கைலாசநாதனாகிய ஸ்ரீ மகாதேவன் இடைவிடாமல் உபாசிக்கிறார். தேவி பராசக்தி பஞ்சபூதங்களான அக்னி, வாயு, ஜலம், ஆகாயம் மற்றும் பூமியை படைத்தாள். மேலும் கிரகங்கள், எண்ணிலடங்கா ஜீவராசிகள், செடி கொடிகள், மரங்கள், சொர்க்கம், நரகம் உள்ளடக்கிய 14 லோகங்கள், தேவர்கள், அசுரர்கள் என்று அனைத்தையும் படைத்தாள். மாபெரும் தெய்வங்களான மும்மூர்த்திகளையும் அனைத்து உலகங்களையும் படைத்து காக்கும் ஆதிபராசக்தி தருணங்களுக்கு ஏற்றவாறு வேறுபட்ட காலகட்டங்களிலும் வேறுபட்ட நிலைகளிலும் 10 விதமான வடிவங்களில் இந்திரன் முதலான தேவர்களுக்கும் மற்றும் மும்மூர்த்திகளுக்கும் தரிசனம் தந்தருள்கிறாள். இந்த 10 சுரூபங்களின் வெளிப்பாடே தசமகா வித்யா என்று அறியப்படுகிறது. பகலாமுகி, திரிபுர சுந்தரி, தாரா, மாகாளி, மகாலட்சுமி, சின்னமஸ்தா, தூமாவதி, பைரவி என்ற 10 விதமான சுரூபங்களில் தேவி பராசக்தி தரிசனம் தந்திருக்கிறாள். மாதங்கி மந்திரத்தால் பிரம்மதேவனும், தாரா மந்திரத்தால் விஷ்ணுதேவனும், பகலாமுகி மந்திரத்தால் மகாதேவனும் தேவி பராசக்தியை உபாசிக்கின்றனர். ஸ்ரீ பகலாமுகி தேவியின் மந்திரத்தை ஜபம் செய்து வழிபட்டால் தெய்வங்களை கூட ஸ்தம்பிக்கச் செய்ய இயலும். இதன் காரணமாகவே கடவுளர் அனைவரும் 4 வேதங்கள் கூட எட்ட முடியாத நாயகியான ஸ்ரீ பகலாமுகி தேவியை வணங்கி ஆராதிக்கின்றனர். எதிரிகள் செய்யும் வம்பு வழக்குகளை முறியடித்து நிரந்தர தீர்வு காண்பதற்கு பகலாமுகி யாகத்தை விட சிறந்த சக்தி வாய்ந்த மற்றொரு யாகமோ பூஜையோ கிடையாது. கல்லிடைக்குறிச்சி தெற்கு பாப்பாங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த பகலாமுகியின் திருச்சன்னதியின் முன்னால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் விசேஷ ஹோமங்கள் நடைபெறுகின்றன. அன்னைக்கு உரிய வழிபாடு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். இம்மி பிசகினாலும் அன்னையாகப்பட்டவள் தண்டித்து விடுவாளாம். இந்த ஆலயத்திலே திலஹோமம், பித்ரு சாந்தி ஹோமம் ஆகியவையும் நடைபெறுகின்றன. ஆலயத்திலே ஒரு தீர்த்த குளமும் காணப்படுகிறது. அன்னை சக்திக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. அசைவை கட்டுப்படுத்துபவளும் அவள்தான், அசைவை கொடுப்பவளும் அவள்தான். தேவர்களும் மும்மூர்த்திகளும் போற்றும் பகலாமுகி தேவியை வணங்குவோம். வரம் பல